ஹலோ ஆல். ஹே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பறிக்கிறோன்னா நம்ம வீட்டு சாத்துக்குடி தான் ஹார்வெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நிறைய கீழேயே விழுந்து கிடந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கீழேயே விழுந்து கிடந்துருந்துச்சு. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க மெத்தையிலேருந்து பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் கீழே விழுந்து கிடந்தது, நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே நிறைய இருக்குது, ஃபுல்லாகவுமே பறிக்கணும். இங்கே பாருங்கள், இது கீழே தான் அடியில் நிறைய இருக்குது பாருங்கள். எல்லாம் அதில் தான் இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பேபி மொட்டுலாம் வச்சுருக்கு. இங்கே ஒன்று இருக்கா, இங்கே பாருங்கள் 4 இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, அழகாக. எனக்கு இந்த மாதிரி செடி கொடிலாம் நம்ம வச்சு பராமரித்து அதிலேருந்து பறித்து சாப்பிட்றதே ஒரு செம்ம ஃபீல் தெரியுமா. ஏன்னா நம்மளாக அது பார்த்து பார்த்து செஞ்சு வளர்ந்து அதுக்கப்புறம் செய்கிறீங்க. ஒரு கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் ஆக்சுவலாக இதை ஃபஸ்ட்டு நார்த்தங்காய் மரம் அப்படின்னு நினச்சோம், வெட்டிடலான்னு கூட யோசித்தோம். அப்புறம் பார்த்தா சாத்துக்குடி. இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நீங்கள் பார்த்துப்பீங்க. இதெல்லாம் சின்ன சைஸ், இன்னும் பெருசாக இருந்திருக்கும். நிறைய கீழேயும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இந்த சைடில் காமிக்கல. ஸோ இதுக்குள்ளே தான் நிறைய இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு நான் பறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பறிச்சுட்டு உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தனியாக நானே பறிக்கிறதுனால இந்த கிளையெல்லாம் நீக்கிட்டு உள்ளே போயிட்டு பறிக்கணும். ஸோ பறிச்சிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எத்தனை வந்திருக்கு டோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். தரேன், இருங்க. இங்கே பாருங்கள், இது கீழே ஒன்று விழுந்து கிடக்குது. Did you notice that? See, சின்ன காய். இதெல்லாம் குட்டி இன்னும் இதெல்லாம் பெருசாகணும். முள் இருக்குங்க. இதோ பாருங்க, பஞ்சாக இருக்கிறாங்களா. அதுக்குள்ளே போய் எப்படி பறிக்கிறதுன்னு தான் இருக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ இருக்குது. ப்ளஸ் இங்கே இது இந்த கொஞ்சம் காய் ஆக்சுவலாக இன்னுமே இருக்குது. என்ன கொஞ்சம் இந்த சைஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குட்டியாக. சரி, நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ இந்த சைஸ் அளவுக்கு இருக்குங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டி காய் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது, என்னால் போக வேற முடியல இதுக்குள்ளே.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கா, அந்த சைடில் அதோ தெரியுதா, அப்புறம் அதுக்கு மேலேயும் அதோ இங்கே தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இங்கே இருக்கா, கீழே இருக்கா, கீழே ஃபுல்லாகவுமே காய் தான். என்ன என்னால் பறிக்க முடியல. இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு கொத்தில் எவ்வளோ தூரம் இருக்குது, ஒரே ஒரு பஞ்ச் மாதிரி இருக்குது. இதில் வந்து டோட்டலாக வந்து 6 இருக்குங்க. இதில் ஒரு 6 காய். இது ஒரு மாதிரி கலர் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கீழே வந்து வெயிட்டு தாங்காமல் அந்த கொலை வந்து கீழே இப்படி தரையில் அந்த பில்டிங் மேலே இருக்கிறதுனால இது அப்படியே ஒரு கலர் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஆகிருக்கு பாருங்க. காரணம் என்னென்னா இது இப்படி வெயிட்டுக்கு இந்த செவத்துலேயே இப்படி கீழேயே இருக்கிறதுனால இதால் வந்து ஒரு கலர் வந்து இந்த ஹீட்டுக்கு அந்த கலர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல. இதில் வந்து 6 இருக்குது ஆக்சுவலாக. தூக்க கூட முடியல, வெயிட்டாக இதே வெயிட்டாக தான் இருக்குது. இன்னும் அந்த சைட்லாம் இன்னும் நிறைய காய் இருக்குது, இன்னும் மேலெல்லாம் வேறு இருக்குது. ஓகே, இதுவே ஒரு 1 வீக்குக்கு வரும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. இது நல்ல ஜூஸியாக இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா நல்ல சாறு கிடைக்கிது இதில். ஸோ அதனால் ஒரு 2 பழம் பிழிஞ்சாலே கொஞ்சம் லைட்டாக அப்படியே நம்ம இது பண்ண மாட்டோம்ல, கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுவோம்ல. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னுமுமே வந்து நல்ல ஜூஸ் கிடைக்கிது. இப்போ வந்து ஃப்ரெஷ் லீஃப்லாம் நிறைய வந்திருக்கு. பாருங்க, இது எல்லாமே கொழுந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இதிலேருந்து மொட்டு வைக்குங்க, அப்புறம் திருப்பியும் இதுலேயும் காய் காய்க்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு, குட்டி நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அதில் சாம காய் இருக்குங்க. பறிச்சே நம்மளால் முடியாது பறிக்கிறது. கீழே ஒன்று பெருசாக இருக்குது, அதை எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல. அது தெரியுதுங்களா, 2 பெருசாக தான் இருக்குது. இதுக்குள்ளே எப்படி போய் பறிக்கிறதுன்னு தெரியாமல் தான் இதை அப்படியே படுத்துட்ருக்கா. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் இதை ஒரு கையில் நான் பிடிச்சிப்பேன், அதாவது இந்த கிளையை தூக்கி பிடிச்சிப்பேன். அவர் கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சி போய் இப்படி பறிச்சிட்டு வருவார். பட் அவர் இல்லாமல் தனியாக பறிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி, ஓகே, அது நெக்ஸ்ட் டைம் பறிக்கும்போது பறிச்சிக்கலான்னா அதான் அதை விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளை இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இந்த கிளையில தான் அதிகபட்சமாக காய வச்சுருக்கு. அப்படியே இந்த கிளை வேட்டு தாங்காமல் அப்படியே கீழே படுத்துக்குச்சு. ஸோ இதில் தான் நிறைய காய் வச்சுருக்கு. ஏன்னா அது ஏன்னு தெரியல. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கனாலே இதில் தான் நிறைய காய் இருக்கும். இது பாருங்கள், கொத்தனை காய் இருக்குங்க கீழே சைடில். அதோட அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. ஸோ நிறைய இருக்குது பறிக்கிறதுக்கு. இல்லை, முருங்கைக்கீரையும் வந்து முருங்கைக்காயும் காய்ச்சிருக்கு. இது சொரடுன்னு சொல்லுவோம்ல, வாங்கு, அது இல்லாமல் பறிக்கிறதுக்கு இல்லை, அது உடஞ்சி போச்சு எங்கள் வீட்டில். இங்கே காகம் தான் கூடு கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன் பாருங்க, இங்கே பாருங்க, காகம்தான் கூடு கட்டியிருக்கா இல்லை எனக்கு எதுன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு காகம் தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ கூடு கட்டியிருக்குல்ல அழகாக. இங்கே அதனால தான் குயில் வருதான்னு தெரில. இங்கே 2-3 தடவை நான் குயில் பார்த்துருக்கேன். அந்த காகத்தோடைய கூட்டில் தான் அது முட்டை இடுறதுக்கு வந்திருக்கும் மேபி. இப்போது அப்படி தோணுது. சூப்பராக இருக்குது, அழகாக கட்டியிருக்கு, பார்க்கும்போதே அழகாக இருக்குது. அது குச்சி நார் இப்படிலாம் வச்சு கட்டியிருக்கு போல். நிறைய இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் பறிக்காமல் அப்படியே விட்டு, பறிக்கிறதுக்கு தான் சொரடு இல்லையே, பறிக்காமல் விட்டு ஃபுல்லாக காஞ்சி தொங்குது, தெரியுதுங்களா? எல்லாமே முருங்கைக்காய் தான். இங்கே பாருங்கள், இது அது எல்லாமே முருங்கைக்காய் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் முருங்கைக்காய் தான்.
இது எதையுமே பறிக்க முடியல, அப்படியே விட்டாச்சு. இந்த மரத்தில் பார்த்திங்கனாலும் தெரியும், முருங்கைக்காய் தான் எல்லாமே காய்ச்சி அது அப்படியே காஞ்சி போயிட்டு தெரியுதுங்களா, நிறைய காஞ்சி போயிட்டுருக்கும். பறிக்கிறதுக்கு அந்த சொரடு வாங்குன்னு சொல்லுவோம்ல, அது இல்லை, அதனால தான் பறிக்க முடியாமல் போயிடுச்சு. பாருங்க எல்லாமே. சரி விதைக்கு இது வந்து இந்த எண்ணெய் செய்வோம்ல, அதுக்கு எடுக்கலான்னு வச்சேன், அதுவும் பறிக்க முடியாது போல். வெயிலுடைய இந்த ஷேட் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இதுதான் ஃபுல்லாக எங்கள் சாத்துக்குடி மரம், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல. பக்கத்துலேயே மாமரம் வச்சுருக்கோமா, வாழையா தென்னையா. எனக்கு பலா வைக்கணும்னு ஆசை, பட் பலாப்பழம்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதாமே, ஏதோ ரூல்ஸ் அப்படியே சொல்கிறாங்க. பலாமரம் வீட்டில் வச்சா, ஆனால் கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பலாமரம் இருக்குது. அது என்ன ஊருக்கு ஊர் இந்த சாங்கியெல்லாம் மாறுது ப்ரோ. பலாமரம் வச்சா வீடு வந்து இதாகாது, கருவேப்பிலை வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் இப்போ கருவேப்பிலை எல்லார் வீட்லேயும் இருக்குது, பலாமரமும் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ரூல்ஸு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரூல்ஸு. அது என்னன்னு புரியல. சரி அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, சின்ன பிள்ளைங்களாம். இவ்வளோ தூரம் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா தெரியும். 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 29 இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் பறிச்சிருக்கலாம். அந்த சைடில் ஒரு 2 இருந்துச்சு பார்த்திங்களா, மொத்தம் ஒரு 30 40 வந்திருக்கா. இன்னுமே அதில் வந்து மரத்துலேயே ஒரு 50+ இருக்குது. பாருங்க, பூச்சி தாக்கிட்டானான்னு தெரில, எவ்வளோ பெருசாக இருக்கு. ஜோவிமா அங்கே ஓடுது பாருடா, அதை எடுடா. எல்லாம் ஓடிட்டே இருக்கு பாரு, அதெல்லாம் எடு. சரி இங்கே எடுத்து வை, கீழே எடுத்து வைங்க. அது பின்னாடி இருக்கு பாருங்க. அவ்வளோதான், கவுண்ட் பண்ணியாச்சுடா பட்டு. இது வந்து பக்கத்தில் ஆன்டிக் கொடுக்குமா. 1 2 3 + 4 அங்கே கொடுத்துடலாம். ஒரு 4 வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி நமக்கு தான்.